அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்திலிருந்து மே 11ஆம் தேதி முதல் வலுவாக சுகஸ்தானமாகிய 4 நுழைகிறார். அதிசார பயிற்சியாக அக்டோபரில் உச்சம் பெறுகிறார் 5, பிறகு வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் 4 அமர்கிறார். இப்படி பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை 2025-26 சந்திக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் கனவில் கண்ட அத்தனையும் நிஜமாக கையில் வரக்கூடிய வகையில் சொந்த வீடு, சொந்தமாக நிலம், சொந்தமாக தொழில் மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு, வருமானத்திற்கான நல்ல சந்தர்ப்பம், திருமணம் போன்ற சுப நிகழ்வு, சௌகரியமான வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சௌகரியத்தை மேம்படுத்துவதற்கான யோகம் போன்ற அத்தனையும் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4 நுழைகிறார், 5 அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் குரு பகவான் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக 4, 5 என நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய இடத்தில் வலம் வர போகிறார். அதை தொடர்ந்து 5 வலுவாக உச்சம் பெற போகிறார். எனவே இனி வரக்கூடிய 2 ஆண்டுகள் மிக பெரிய அளவில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் சனிக்கு நேரெதிராக ராசியின் அதிபதியான குரு பகவான் நிறைவான பலத்துடன் நிற்க போகிறாருங்க. எனவே மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வகையான தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களின் அரசன், வானியல் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல நேர்கதியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற ஆற்றல் பெற்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப காரியங்கள் சிறப்பாக கைகூட போகிறது. ஏனென்றால் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டக குருவாக குரு பகவான் அமர்வது 3ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 4ஆம் இடத்தில் நிறைந்த நன்மை கிடைக்கும் என்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரப்போகிறது. அதிலும் சுகஸ்தானம் என்பதால் வீண் விரய செலவுகள் அத்தனையும் உறுதியாகவே சுப விரயங்களாக மாறுவதோடு மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் நிறைவாகவும் துல்லியமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய சிறு அலைச்சல் கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் கனவில் கண்ட அத்தனை வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற சூழலில் குடும்பத்துடன் இணைந்து பணியாற்றக்கூடிய யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்.
அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறும்போது அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே குரு பகவானினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு சுகஸ்தானமாகிய 4 அமர்ந்திருக்கும் போது 4, 10, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்க போகிறதுங்க. 4ஆம் இடத்தில் அவர் அமர்ந்து அஷ்டமஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய 3 இடங்களை வலுவாக பார்க்க போகிறார். குறிப்பாக 5ஆம் பார்வையாக 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் தவிடுபடி ஆவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புக்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கும். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை முற்றிலும் தகர்த்தெறிகிறார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார். யோகஸ்தானமாகிய 6இல் கேது அமர்கிறார். எனவே இரட்டிப்பு நன்மை உண்டு. குரு பகவானும் ராகு கேதுவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் அனைத்தையும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் அந்த அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வரும். நல்ல வளர்ச்சிக்கான மகிழ்ச்சிக்கான பல சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக பதிவதால் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. ஜென்ம சனியின் ஆதிக்கம் ஏற்பட்டாலும் கூட நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் தொழில் ரீதியாக நிரந்தர வருமானம் மற்றும் நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய சிறு முயற்சி கூட தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, விவசாயத்துறை, போக்குவரத்து துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறை, கணினித்துறை, ஆசிரியர் துறை மற்றும் விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் வெற்றி வாய்ப்புகளை அபரிவிதமாக குவிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். 9ஆம் பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பதிவதால் வீண் விரய செலவுகள் அத்தனையும் சுப விரயங்களாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கியவுடன் மீனராசிக்காரர்கள் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். இரட்டிப்பு நன்மையும் இரட்டிப்பு வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.